இந்த வீடியோ ஒரு பைக்கரோட ஹெல்மெட்ல செட் பண்ணியிருந்த கோப்ரோ கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இதுல கோப்பா ஃப்ளைஓவர்னு சொல்லப்படுற ஒரு ஹை ஸ்பீட் பிரிட்ஜில் அவரு நைட் டைம்ல பைக்ல ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் நடந்திருந்தது. பொதுவா ஆட்கள் யாருமே நடந்து போறதுக்கு பெர்மிஷன் இல்லாத அந்த ஹை ஸ்பீட் பிரிட்ஜ்ல வேகமா போயிட்டு இருக்கிற அவரோட பைக்குக்கு நேரா ஒரு ஆள் நடந்து வர்ற மாதிரி தெரியுது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த ஆள் பாக்குறதுக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருந்தாரு. அதே போல பைக்குக்கு ரொம்ப பக்கத்துல வந்ததும் அவரு சடனா மறைஞ்சு போயிருந்தாரு. இந்த வீடியோல பைக்கர் கேப்சர் பண்ணிருக்கிற அந்த அமானுஷ்யமான உருவம் அந்த ரோட்ல ஆக்சிடென்ட்ல இறந்து போன யாராச்சும் ஒருத்தரோட ஆன்மாவா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு கோஸ்ட் ஹண்டர் ரீசெண்டா பல வருஷங்களா பூட்டி கிடக்கிற அபேண்டன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. மிட் நைட் போல அந்த பில்டிங்குள்ள என்ட்ரார். அவரு ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்க ஸ்டார்டிங்ல எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்கல. ஆனா கொஞ்ச நேரம் போக போக அவரு வாழ்க்கையில மறக்கவே முடியாத இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Salamun ala muslim. Ya Allah, astaghfirullahaladzim. Allahu Akbar. Astaghfirullahaladzim. Astaghfirullah. Inna lillahi wa inna ilaihi rajiun. Astaghfirullah la wala quwwata illa billah. Inna lillahi wa inna ilaihi rajiun. Bismillahirrahmanirrahim. தாய்லாந்து சேர்ந்த யூடியூப் சேனலை சேர்ந்த 2 பேர் ரீசெண்டா பல வருஷங்களா பூட்டி கிடக்கிற ஒரு அபேண்டன் ஹாஸ்பிட்டலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. மிட் நைட் போல அந்த பில்டிங்குள்ள என்ட்ரார். அவங்க ஒவ்வொரு ரூமா செக் பண்ண ஆரம்பிக்க அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான உருவம் சடனா மறையறத பாக்குறாங்க. உடனே அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்க அங்க யாருமே இல்ல. இதனால அவங்க தொடர்ந்து அந்த பில்டிங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண அப்பதான் அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. ஏ கியாத்தா ஆஃபீஷியல்ங்கிற ஹிந்தி யூடியூப் சேனல் இருந்து ஒருத்தர் அடிக்கடி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. जिन दोस्तों ने इस लोकेशन की डिटेल नहीं देखी, इस लोकेशन के बारे में नहीं पता, बता दूं, एक ऐसे हॉन्टेड हाउस के अंदर हूं जहां पर
पीछे कमरा है और ये यहाँ पर जगह है, इधर सीढ़ियाँ हैं। அந்த பிளேஸ நைட் டைம்ல ரீச் பண்றவரு அந்த பில்டிங்கை பார்த்த மாதிரி ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு அந்த பிளேஸ பத்தி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்க அப்பவே அங்க அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. बाहर से आवाज आ रही है। मुझे लगता है ना इस साइकिल को साइड में करना पड़ेगा, ठीक है ना। ओए वो देखो वो देखो वो देखो वो देखो। அதுக்கப்புறம் அவரு அங்க ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் அவர் எதிர்பார்த்த மாதிரி எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்கல. அதனால அன்னைக்கு நைட் அங்கேயே ஸ்டே பண்ண முடிவு பண்றாரு. दोस्तों कैमरा ऑन है, कोई भी है आत्मा, कोई भूत प्रेत, कोई भी कोई एक्टिविटी करे मेरे सामने आए। ओए कुर्सी मेरी तरफ। मेरे मालिक कृपा करना। அடுத்தடுத்து அங்க தெரிஞ்ச அமானுஷ்யமான உருவங்களால ரொம்பவே பயந்து போறவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. மலேசியாவை சேர்ந்த இந்த லேடி அவங்க வாழ்க்கையில நடந்த அமானுஷ்யமான விஷயங்களை வீடியோஸா தொடர்ந்து ரீக்ரியேட் பண்ணிட்டே வராங்க. அப்படிதான் இந்த லேடியோட அப்பா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பழமையான சேரை ஆக்ஷன்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அந்த சேர் வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ள பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத இந்த லேடி நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ கிளிப்ல ஒரு நாள் நைட் அந்த லேடி வீட்டுல தனியா இருந்தப்போ அவங்களுக்கு நடந்த ஒரு கிரீப்பியான இன்சிடென்ட்டை கேப்சர் பண்ணிருக்காங்க. Sakit pun dah tidur kat luar. Pergilah masuk kat dalam room tidur. Most fish in the sea. So valuable that a single bluefin can sell in Japan for over $1 million. So perhaps it's inevitable that they have been fished almost to extinction. Bluefin tuna. மறுநாள் காலையில எந்திரிச்சு பாக்குற அந்த லேடி முதல் நாள் நடந்த விஷயங்கள் எல்லாமே கனவுன்னு நினைச்சு மறந்துட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்ததால ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவரோட பைக்ல வெளியே கிளம்ப அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது.
லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற 2 பிக்சர்ஸும் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் அதுல 3 வித்தியாசங்கள் இருக்கு. அது என்னன்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.